ஒரு கனவு கோட்டையை கட்டுற பார்வையில இருந்தோ இல்ல ஒரு கோமாளித்தனமான ஒரு ஒரு கற்பனை தளத்துல இருந்தோ நான் உங்ககிட்ட பேசல. நான் ஒரு ஆழமான அடிப்படை புரிதல் தளத்துல இருந்து தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். குவாண்டம் இயற்பியல் உண்மையிலேயே இந்த கண்டுபிடிப்பை தான் உங்களுக்கு சுட்டி காட்டுது. அதன்படி மனசுங்கிற ஒண்ணு இல்லாம பிரபஞ்சம்னு ஒண்ணு சாத்தியம் இல்லாததுன்னு அது சொல்லுது. நாம எதை உணர்ந்துகிட்டு இருக்கோமோ அதைத்தான் மனசு வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு அந்த விதி புரியலங்கிறதுனால நீங்க அதை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு மின்சார சக்தியை பத்தி புரியாம இருக்கலாம். சொல்ல போனா மின்சாரம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அதோட பயனை நீங்க அனுபவிக்கிறீங்கல்ல, அது எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும். மின்சார சக்தியை பயன்படுத்தி ஒருத்தரோட உணவையும் வேக வைக்கலாம், இல்ல அவரையே வேக வைக்கலாம். ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது பெரும்பாலான சமயத்துல மக்கள் தங்களுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை கண்டு பயந்து போயிடுறாங்க. ரெண்டு விஷயத்தை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, எதிர்மறையான எண்ணங்களை காட்டிலும் நேர்மறையான எண்ணங்களுக்கு 100 மடங்கு அதிக சக்தி இருக்குன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு உண்டாகிற கவலையை இது ஓரளவுக்கு போக்கும். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, உங்க எண்ணங்கள் எல்லாமே நினைச்ச உடனே கை கூடுறது இல்ல. அப்படி நடந்தா